تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن الليل فتهجد به نافلة لك صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم يا أيها الناس أفشوا السلام وأكرموا الطعام وصلوا والناس النيام تدخلوا الجنة بسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவருக்கும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை எச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் தஆலா பெரும்பான்மையான மக்களுக்கு நிறைய பாக்கியங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறான். அதில் ஒன்று வணக்க வழிபாடுகளின் ஆர்வம். குறிப்பாக தராவீஹ் தொழுகையை முழுமையாக தொழக்கூடிய பாக்கியம், அதில் முழுமையாக கலந்து கொண்டு முழு குர்ஆனையும் தொழுகையில் கேட்கக்கூடிய ஓதக்கூடிய பாக்கியம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்திலே தஹஜ்ஜுத் தொழுகையை வழமையாக 30 நாளும் தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எல்லோருக்குமே பெரும்பான்மையான மக்களுக்கு வழங்கியிருப்பாங்க. அதே குறிப்பாக கடைசி பற்றுகளிலே அந்த பாக்கியத்தை ஆர்வப்படக்கூடிய மக்களும் ஏராளம். கணித்திற்குரியவர்களே, இந்த இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய ஒரு தொழுகை, தூங்கி எழுந்து இரவு நேரத்திலே தூங்கி எழுந்து தொழக்கூடிய ஒரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தனியாகவே குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கியிருக்காங்க. வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், இரவில் ஒரு பகுதியில் நீங்கள் விழித்து எழுந்து தொழுவுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறார். இந்த உம்மத்திற்கு தஹஜ்ஜுத் தொழுகை என்பது சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு முதல் வந்தபோது அங்கே மக்களுக்கு வந்து ஒரு சின்ன உரை நிகழ்த்தினார். அது என்ன உரை என்பதை அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பல்வேறு ஹதீஸ்களில் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் ஒரு யூதராக இருந்தவர். யூத வேதத்தை கரைத்து குடித்தவர், நல்ல தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு வருகின்ற பொழுது முதல் அவர் சந்திக்கிறார். எப்படி சந்தித்தேன் அந்த காட்சியை விவரிக்கிறார் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தார்கள். இன்ஜஃபலன்னா இலைஹி, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி மதீனத்து மக்கள் முஸ்லிம்கள் எல்லாம் விரைந்து ஓடினார்கள் நபியை காண வேண்டும் என்று. கதீப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே தெருக்குள்ள அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்க. இது முழக்க சத்தங்களாக இருக்கிறது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பதற்காக எல்லோரும் கொடுக்கிறாங்க. நிறைய மதீனாத்து மக்கள் நிறைய பேர் அதுக்கு முன்னாடி நிறைய கட்டதில்லை. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க இல்லையா, முஸ்லிம்கள் மட்டும் ஓடலை, சில யூதர்களும் ஓடி பார்த்தாங்க.
அப்பொழுது அப்துல்லாஹி இப்னு சலாம் சொல்றாங்க, எதிர்த்து பின்னா இங்கே அம்புரையை அந்த மக்களோடு மக்களாக நானும் சென்றேன். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காண்பதற்காக சென்றேன். அந்த முகத்தை நான் பார்த்த பொழுது அரசு அந்த வஜிககு லைட்ட வஜிகி கல்லாம், அந்த முகத்தை பார்த்தவுடன் விலகிக் கொண்டேன், இது ஒரு பொய்யரின் முகம் அல்ல, பொய் பேசக்கூடியவரின் முகம் அல்ல என்று முகத்தை பார்த்தவுடன் அதை கொண்டே நான் விலகிக் கொண்டேன். உண்மையிலே அல்ல என்பதுதான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள வந்தவுடனே ஒரு பேசுகிறாங்க, ஒரு உரை. அது அதே சஹாபி சொல்றாங்க, ஒக்கான அவ்வளவு செய்தி தக்கல்லம் பிஹி அன்கால். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பேச்சில் முதல் பேச்சு என்னவென்றால், யா அய்யுஹன்னாஸ், அருமை மக்களே, அஃஷு ஸலாம், மக்களுக்கு மத்தியிலே அமைதியை பரப்புங்கள். வஅத்இமு த்அஆம், உணவு பரிமாறிக் கொள்ளுங்கள். வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் இரவு வேளையில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த வேளையில் நீங்கள் எழுந்து தொழுவுங்கள். பெருமாள் சொன்னார், வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் அல்லாஹை வணங்குங்கள், தொழுவுங்கள். இதை சரியாக கடைபிடித்தீங்க அப்படின்னு சொன்னா ததுகுல் ஜன்னத்தை பித்தலாம், நீங்கள் சொர்க்கத்திற்குள் செல்வீர்கள், நிம்மதியாக செல்வீர்கள். ஏன்னா சொர்க்கத்துக்குள்ள எல்லாரும் போவாங்க. இந்த சலாமத்தோடு போறது ஒன்று இருக்குது, அதான் அனுபவிச்சுட்டு போறது ஒன்று இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். செய்த தண்டனைகளுக்கு அல்லாஹ் விரும்புகிறான், மன்னிச்சிருவான், விரும்புகிறான், நரகத்தில் போட்டு தண்டனை கொடுத்துட்டு என்ன செய்வான், சொல்றதுக்கு அனுப்புவான். அவனுடைய நாட்டத்தில் உள்ளது. இப்போ நரகத்துக்கே போகாம டைரக்டா சொர்க்கத்துக்கு போறாங்க பார்த்தீங்களா, அது சலாமத்தான் போறது. நரகத்துக்கு போய் வேதனை அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு மன்னிப்பு கிடைச்சி அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போறாங்க பார்த்தீங்களா, அது சலாமத்தோடு போறது இல்லை, அது அதான் கூட அனுபவிச்சுட்டு போறது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ததுகுல் ஜன்னத்தை சலாம், நீங்கள் சலாமோட நிம்மதியா நீங்க சொர்க்கத்துக்குள்ள போங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா மக்களுக்கு இடையில எப்பொழுதுமே ஒரு பரபரப்பு வைக்கக்கூடாது, பீதி ஏற்படுத்தக்கூடாது. எப்போதுமே மக்கள் அமைதியாக நல்ல சந்தோஷமான நிலையில தான் மக்களை வச்சுக்கணும். அதை தான் சலாம் சொல்றாங்க, அஃஷு ஸலாம், அமைதியை பரப்புங்கள். வஅத்இமு த்அஆம், உணவு பரிமாறிக் கொள்ளுங்கள். உணவு பரிமாறுதல் என்பது முக்கியமானது இஸ்லாமுடைய கண்ணோட்டத்தில். அப்போ இல்லாதவங்க இருப்பாங்க, அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க, உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. இல்லைங்க உணவு பரிமாறுறது தான், விருந்து கொடுக்கறது உணவு தான். அத்தனையும் த்அஆம்ல வரும். நம்ம வீட்டில் உணவு சமைச்சோம், அதை பக்கத்தில் கொடுத்து விட்டோம், அத்தனையும் த்அஆம்ல வரும். ஏன்னா பெருமானாருடைய ஏற்படுத்தி கொடுத்த பழக்க வழக்கங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு பெயர் என்ன கேட்டால் விருந்து உபசரிப்பவர். குர்ஆன்ல இபாதத்தை பல இடத்துல வருது. அதில் அல்லாஹ் இதை குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்து உபசரிக்கிறத உங்க ஏழுதாங்கிற கருத்தை அல்லாஹ் அடிக்கடி குர்ஆன்ல பரிசீலிக்கிட்டே வரும். அது இத்ஆம் தஆம் என்பது சிலாத்தில் மிக முக்கியமானது. அப்போ மக்கள் ரெண்டு சரியா இருக்கிறது. ஏகனோட சொல்லியிருக்கேன், மக்களுடைய கடமை இருக்குது, மக்கள் விஷயத்தில் பேண வேண்டியவைகள், அல்லாவுடைய விஷயத்தில் பேண வேண்டியவைகள். ரொம்பக்குள்ளாம் ரொம்பக்குள் இபாத் ரெண்டு, அந்த ரெண்டும் சரியா இருந்துச்சுன்னா சலாமத்தான் சொல்லுறது போயிடலாம். இப்போ அஃஷு ஸலாம், நீங்கள் அமைதியை பரப்புங்கள் சிலாசன் சொல்றாங்க. மக்களை எப்பவுமே பீதியாக வைக்கக்கூடாது, அவங்க கோபத்தை வைக்கக்கூடாது. வீண் சண்டை சட்டை வந்தால் சலாம் இருக்காது, அமைதி இருக்காது. அப்போ இது ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களிடத்தில் பேர வேண்டியவைகள். அதே போல அஃஷு ஸலாம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கொடுங்கிறார். இதுவும் அடியார்களிடத்தில் பேர வேண்டிய விஷயங்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லு, நீங்கள் தொழுவுங்கிறாங்க. இது ஹுக்கூக்குல் தான், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேசுறது. அப்படி ஹுக்கூக்குல் தான் நிறைய இருக்குது, ஹுக்கூக்குல் இபாத் நிறைய இருக்குது. அதில் நீங்க முக்கியமானவர்களை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல கொண்டு வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த இரண்டு செய்தி கவனமாக இருக்க வராங்க. அப்படி இருந்தால் ததுகுல் ஜன்னத்தை சலாம், நீங்க நிம்மதியா சலாமத்தோட போயிடலாம், சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம். இந்த ஹதீஸ் திருவிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இன்னும் நிறைய கிதாபுகள் வருகிறது. இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இரவு வேளையில் மக்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது நீங்க விடுத்து தொழுவுங்க சரதாரிகள். அந்த பழக்கம் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒன்று. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலைக்கும் பிஸியாமில் லைல்,
இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய பழக்கத்தை கடைபிடியுங்கள், பற்றி பிடியுங்கள், அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த அழைப்புங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எப்பவுமே பிடிச்சிருக்கீங்கன்னு அதை விடக்கூடாது. அழைப்பும் விதியாமல் இல்லை. இரவில் நின்று வணங்கக்கூடிய பழக்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? பதினவும் தரப்பு சாலையை கவலக்கும் உங்களுக்கு முன்னால் சென்ற சாலிகள் நல்லடியாருடைய பழக்க வழக்கம் அது. நல்லோருடைய பழக்க நம்மகிட்ட வேணும். அதான் அதை பற்றி பிடிங்க. அடுத்து பெருமாள் சொல்றாங்க, ஒய்ந்த செய்யாமல்லை குருபத்துடைய வருவான். இரவில் நின்று வணங்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறது, அந்த வணக்கம் அது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி இருக்கு. நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சொல்றோம். அடுத்து சொல்றாங்க, மன்ஹாத்துன் அனில் இஸ்ம், அது பாவங்களை தடுத்து விடும். அந்த பழக்கம் வந்து சர்வசாதாரண அந்த பாவங்கள் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா, இரவு நின்று சொல்ற பழக்கத்தை வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த பாவங்கள் குறையாது. அப்போ மன்ஹாத்துன் அனில் இஸ்ம், அது பாவத்தை தடுக்கும். அடுத்து சொல்றாங்க, ஒரு தப்சீர் செய்யாது, ஏற்கனவே இருக்கிற பாவத்துக்கு அது கஃபாராக ஆகிடும், இருக்கிற பாவத்தை அழிச்சு. அடுத்து மாணவர்கள் எல்லாம் சொல்றாங்க, மசுரத்தும் தாடி அணில் ஜெசல், உடலிலே ஏற்படக்கூடிய நோய்களை கூட விரட்டிவிடும். ஆரோக்கியமான வாழ்க்கைகள் தானே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் வர்ற மாதிரி, நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுற மாதிரி, பாவத்தை விட்டு நம்ம தூரப்படுத்துற மாதிரி நோய்களை விட்டு தூரப்படுத்தும். எத்தனையோ நோய்கள், புதுசு புதுசான நோய்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும். எப்போதுமே அல்லா தலைவர்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு சஹாபி அம்பாக்கள் தான் நினைக்கிறேன், அவங்க வந்து நபியிடத்தில் வந்து ஒரு துவா கேட்பாங்க, துவா தருவாங்க. அப்போ ஆசியத்தை கேளுங்க, ஆசியத்தை நான் உங்கள் ஆரோக்கியம், ஆசியத்தை கேளுங்க. அவர் போயிடுவார், திரும்ப மறுபடியும் வருவார், ஒரு துவா தருதாங்க. அப்போ மாணவி தரவாக இருக்கலாம், ஆசியத்தை அல்லாத கேளுங்க. அவர் போறார், மீண்டும் வருகிறார், இன்னொரு துவா தருதாங்க, ஆசியத்தை கேளுங்க. இந்த ஆசியத்தை விசாலமாக சொல்லுங்க, அது வந்து உடல் ஆரோக்கியத்தையும் அதை குறிக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பையும் குறிக்கும். இந்த ஆசியத்தை சொல்லு, அது ஒரு விசாலமாக சொல்லுங்க. அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க, நான் திரும்ப திரும்ப வருகிறேன், ஆசியத்தை கேளுங்க, ஆசியத்தை கேளுங்க சொல்லுங்க. அப்படிதான் மாணவிகள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு ஆசியத்தை மிகப்பெரிய ஞாபகம் அப்படின்னா, அந்த ஞாபகத்தை ஒரு ஞாபகத்தை சொல்ல முடியாதுன்னா, ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டு நிம்மதி இழக்கிறாரு, நல்லா பாதுகாக்கணும், சிலருக்கு சொத்து இழக்கிறவங்க சொல்லணும், நல்லா பாதுகாக்கணும். அன்றாடம் அவர் அதிகமான செலவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நோய்க்கு போயிடுது. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் நிம்மதி இழக்கின்றார். சரிங்களா? விரும்பிய உணவை சாப்பிட முடியாது. எவ்வளவு பிரச்சனைப்படுங்க அந்த ஆசியத்தை இழக்கின்ற பொழுது. ஆசியம் என்பது சிஹத் என்பது உன்னதமான ஞாபகம். நாளைக்கு மதுமையிலேயும் விசாரணைக்குரிய ஞாபகம். உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தனா இந்த ஞாபகம் கேள்வி வரும். சாதாரண ஞாபகத்தை கிடையாது, உன்னதமான ஞாபகம். கனிமத்தின் சராசரி பேர் கொடுக்குறாங்க, கனிமத்து பொக்கிதங்கிறாங்க. மாணவி சொல்றாங்க, கஷ்டப்பட்டு கிடைக்கிற பொக்கிதங்கிறாங்க. யுத்த காலத்துல எதிர்த்து சண்டை போட்டு அவர் விருட்டு போன பொருள் இல்லை, சண்டையில பயந்து விட்டு போடுவாங்க இல்லையா, விருட்டு போன பொருளுக்கு கனிமத்து. அதை வந்து இஸ்லாம் வந்து நபிதாசி உம்மத்துக்கு வந்து ஹலாலாக்கு, நபீர் உம்மத்துக்கு ஹலால். அதை பங்கு வச்சு என்ன செய்வாங்க, போராளிக்கு அந்த ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும். யார் அந்த போரில் வழங்க கொடுத்தாலும் அவங்களுக்கு பங்கு வச்சு வழங்கப்படும். அதுக்கு தனி சட்டமே இருக்குது. புராணம் 10 விஷயத்துடைய தொடக்கமே அது கனிமத்து பொருள் சட்டம் தான். சட்டமே இருக்குது, கனிமத்துக்கான சட்டம். ஆனால் கல்வாணி சட்டம் உடல் ஆரோக்கியத்துக்கு கனிமத்துக்கு ஒரு பேரை கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஞாபகத்தை இருக்குது, நம்ம கஷ்டமே படாமல் கிடைக்கிற ஞாபகத்துக்கு. அப்போ அந்த ஒரு ஞாபகத்தை வந்து அல்லாஹ்வுக்கான எதன் மூலமாக தருகிறாங்க என்று சொன்னால், மற்றவர்களும் தாடி அடி ஜெண்டர், உடலில் ஏற்படக்கூடிய நோயை தடுத்து விடும் இரவு வணக்கம் என்பது, நின்று தொழுதல் என்பது என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருவிதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய நண்பர்கள் குறிப்பாக நபிமார்களுடைய குடும்பம் அவங்க வந்து இது கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் குர்ஆன் சூரத் யூசுப் பார்க்கலாம். இந்த பிள்ளைங்க வந்து 11 பிள்ளைங்க வந்து யூஸ் கூட வாப்பா பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்க, யூஸ் பண்ண கருத்து போட்டாங்க இல்லையா, பெரிய தப்பு தான்.
அப்போ மனம் வருத்தி கடைசி நேரத்தில் வாப்பாட்ட போய் உங்களுக்காண்டி பாமடிப்பு கேட்க கூட இல்லை, பாமடிப்பு கேட்குறேன். அப்போ நான் உனக்கு பிறகு பாமடிப்பு கேட்குறேன் அப்படின்னா, நான் இப்பவுமே பாமடிக்கிற பேர சொல்லலை, அவனுக்கு பிறகு பாமடிப்பு கேட்குறப்பா எல்லாத்துக்கும் அப்படின்னா எப்போ எந்த நேரத்தில் தேவைச்சாங்க அந்த நபி எந்த நேரத்தில் தேவைச்சாங்க அப்படின்னா தஹஜ்ஜுத் வேலை தேவைச்சாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க தன்னோட பிள்ளைகளுக்காக பாமடிப்பு கேட்டாங்க. ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அந்த சஹர் வேளையிலே, அந்த தஹஜ்ஜுத் வேளையிலே மக்கள் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்பார்கள், நல்லடியார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த தஹஜ்ஜுத் வேளை என்பது, அந்த சஹர் நேரம் என்பது சாதாரண நேரம் அல்ல. அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய நேரம், அந்த நேரம் அல்லாஹ்வை முன்னோக்கி கேட்கக்கூடிய நேரம், அந்த நேரம் அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய முனாஜாத், அல்லாஹ்வோடு உரையாடுதல் என்று பெயர் பெற்ற தொழுகை நேரம். அதனால முன்னோர்கள் நிறைய நபிமார்கள் குடும்பம், அதாவது உதாரணம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மாணவி சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன செய்யறாங்கன்னா, சுலைமான் நபியை கூப்பிட்டு பிள்ளையை கூப்பிட்டு சொல்றாங்க, ஏன் முனைக்க என் அருமை மகனே, நான் துப்சிரி நவமப்பில்லை, இரவுல அதிகமாக தூங்காதீங்க, சின்ன பிள்ளையா இருக்க போகுது. சுலைமானுடைய தாயாரு புள்ள சுலைமான் நபியை சின்ன பிள்ளையா இருக்கிறது கூப்பிட்டு சொல்றாங்க, நான் துப்சிரி நவமப்பில்லை, இரவுல அதிகமாக தூங்காதீங்க, பையன கசரத்தன் நவமப்பில்லை, எனக்கு இரவுல அதிகமாக தூங்குறது தத்துருக்கு வெளியில பசீரன் தோமல் கியாமத்து நாளில் அந்த மனிதனை பகீராக ஆக்கிவிடும். கியாமத்தில் ஏழை பணக்காரன் உண்டு, இந்த உலகத்தில் ஏழை பணக்கார இருக்க மாதிரி. இந்த உலகத்தில் ஏழை பணக்கார எழுபத்தி முடிவு பண்ணுறது சொத்தை வச்சு, பொருளாதாரத்தை வச்சு. மறுமையில் ஏழை பணக்காரன் என்பது நன்மைகளை வச்சு. அந்த யாருக்கு நிறைய நண்பர்களும் பணக்காரன், யாருக்கு நன்மை ஓய்வாக இருந்ததோ அவர் ஏழை. இதான் மறுமையோட வாழ்க்கை. உலக வாழ்க்கையில் பொருளாதாரம் தான், சொத்து தான். அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் சொல்றாங்க, பையன கசரத்தன் நௌமிபில் லைலி தத்துருக்கு ரஜுல பசீரன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளிலே அது இரவில் அதிகமாக தூங்குறது இருக்கிறது வணங்காம, அது ஒரு மனிதனை ஏழையாக மாற்றிவிடும். எனவே இரவில் அதிகம் தூங்கி விடாது. நபிமார்களுடைய குடும்பம் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். மாணவிகள் சொல்றாங்க, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட கதை. அதனால தான் சல்லாஹின் வாழ்க்கையை பார்க்கிறேன், பரிசுத்தமானது. மாணவி சொல்றாங்க, அது யாருக்கும் கடுதல் சண்டை இருக்கக்கூடாது, இருந்தால் ஈமானுக்கு பாதிக்கும். பாவக்கரைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் மாணவர்களாக இருக்கணும். பாவக்கரைகளிலிருந்து இது பாவம், இந்த பாவத்தை செய்யாதீங்க சொல்ல வந்தாலும் ஒரு மாணவன் அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. சின்ன பாவமும் பெரிய பாவமும் அது அல்லாஹ் கோபத்துக்கு எடுத்துருக்கலாம். அதை சொல்ல வந்தவங்க நிர்மாணப்படுறாங்க. இந்த உலகத்தில் எது பாவங்கள் அறிமுகப்படுத்துறது யாரு? மாணவர்களாக இருக்கணும். அவங்களே பாவம் செய்வாங்க என்ற ஒரு நம்பிக்கையை இஸ்லாமிற்கு தூரப்படுது. அப்போ மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவக்கரைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் இரவில் அதிகம் நின்று வணங்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான யகூமு மினல் லைல் ஹத்தா தஃபத்தர கதமாவு. பெருமான ஸல்லல்லாஹு பாதங்கள் வீக்கும் அளவுக்கு இரவில் நின்று வணங்குகிறார்கள். லிம தஸ்னஉ ஹாதா யா ரசூலல்லாஹ் வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் ذنبك وما تأخر. அல்லாஹ் தஆலா எல்லா நிலையிலும் முன்பின் எல்லா நிலைகளிலும் பாவங்களிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்க நிலையில் நீங்கள் இரவு நேரத்தில் இப்படி கால்களுக்கு கால் நீங்க வணங்க வேண்டுமா என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது, அப்பனா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ் ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க விரும்ப வேண்டாமா, ஆசைப்பட வேண்டாமா என்கிறார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வேளையிலும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நின்று வணங்கின வணக்கத்தை வாழ்நாளில் விட்டதே இல்லை. அவங்களுக்கு வயது கடந்த பொழுது கூட, உடம்புல கொஞ்சம் தலை அதிகமாக போட்ட பொழுது கூட, கடைசி காலத்தில் பலன்மா கசூர் எல்லாம் சல்லா ஜாலிதன், அவங்க உடம்புல தலை அதிகமான பொழுது கடைசி காலகட்டத்தில் வயது கொஞ்சம் ஏறின பொழுது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் அமர்ந்து தொழுவார்கள். நின்று தொழுவாங்க, அமர்ந்து தொழுவார்கள். வயதா அறாத எருக்காக காம போட்டார்கள். ருக்கு போகணும்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் பெருமான ஸல்லல்லாஹு எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நிறுத்த ருக்கு போவாங்க. ஹதீஸ் வருது, புகாரி வருது. அப்போ வயது முதிர்ந்த அந்த நேரத்தில் கூட வயோதிகள் எப்படி தொழ வேண்டும் என்பதற்கு
முடியாதவர்கள் எப்படி தொட வேண்டும் என்பதற்கு தொழுது காட்டுறாங்க. மாணவி தரலாறு புகாரில் பதிவு செய்யப்பட்ட அறிக்கை சொல்றேன். இன்னொரு அறிக்கையில் முஸ்லீம்ல வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனி இரவுல வந்து அந்த தொழுகை விடுபடுது. விடுபடுதுன்னா முக்கியமாக நோக்க காரணத்துக்காக விடுபடும், தூங்கி அப்படின்னா கிடையாது. ஏதோ ஆறு ரொம்ப மெயினாக காரியங்கள் இருக்கும். விடுபட்டனால அந்த பகலில் பெருமானார் விடுபட்ட ரக்காத்துறை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிக்கிறாங்க. விடவே மாட்டாங்க, விட்டாலும் அது ஒரு நேரத்தில் விட்டுச்சுருவாங்க. அப்படித்தான் நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் இரவு வணக்கத்தை கடைபிடித்தார்கள். நீங்கள் வரலாறுகளை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களை பார்க்கலாம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அவர் ஹதீஸ் அறிவிக்கிறது. அப்துல்லா இப்னு உமருடைய மகன் சாலிம் ரலியல்லாஹு அறிவிக்கிறார். எல்லாமே குடும்பம் அறிவிக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பொதுவாக சஹாபாக்கள் மக்கள் கனவு கண்டார்கள். அப்படி கனவு கண்டால் அந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கு விளக்கம் தருவார்கள். எல்லோரும் கனவு பார்க்குறாங்க, நபியை சொல்றாங்க, கனவு சொல்லுவாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு கனவே வரல, வந்து நபியை சொல்லிடலாம், ஒரு வருடத்தை கட்டலாம் பார்த்தா கனவே வரல. சொல்றாரு, கூத்து குலாம் ஷாப்பன், நான் ஒரு இளைஞனாக இருந்தேன், வாலிபனாக இருந்தேன். குத்து அனாமுக்கில் மஸ்ஜித் அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிசல்லாத காலகட்டத்திலே பற்றி நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு தலைவர் அப்போ கனவு கண்டேன். அந்த கனவுல கண்ண மலக்கையை அகராணி இரண்டு மாணவர்கள் என்னை வந்து பிடிக்கிறார்கள். அபாமி இழந்தார். இரண்டு மாணவர்கள் என்னை வந்து பிடித்து என்னை கூட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாங்க? நரகத்துக்கு கூட்டு போறாங்க. நரகத்துக்கு நரகம் வந்து ஒரு கிணறு எப்படி சுற்றுச்சுவர் இழக்கப்பட்டு இருக்குமோ அது மாதிரி நரகத்துக்கு ஒரு சுற்றுச்சுவர் இருக்கிறது. நான் அந்த கனவில் அதை பார்க்கின்றேன். அப்ப நான் பயந்து நடுக்கிட்டு இருக்கிறேன். நடுக்கி கொண்டிருக்கிற பொழுது அவுதுபில்லாஹி மினன் நார், அவுதுபில்லாஹி மினன் நார், இந்த நரகத்தை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், இந்த நரக நெருப்பை விட்டு அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லி பயந்து நடுக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த நரகத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது 2 மடங்கு கொண்டு போனாரு. 3வது இன்னொரு மடங்கு வருகிறார். அவர் என் பக்கத்தில் வந்து லம் போறாரு, நீங்கள் பீதி அடைய வேண்டாம், நீங்க பயந்து நெடுக்க வேண்டாம் என்று இன்னொரு மாணவர் வந்து என்கிட்ட சொல்றாரு. கனவு முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்தை நான் பார்த்தது நரகம். நரகத்தை பார்த்து பயந்து நடுக்கிருக்கேன். அல்லாத பாதுகாப்பு கேட்டுருக்கேன். இப்போ பயத்துல இப்போ பொதுவாக வந்து இப்னு மர்யம்மாவுடைய ஆசை என்ன? கனவு பார்க்கணும், நபிகிட்ட சொல்லணும், நபிக்கிறாங்க சொல்லணும். அதான் அவருடைய ஆசை. சஹாபாக்கள் அப்படிதான் நேரில் சொன்னாங்க. ஆனா இந்த கனவு நபிகிட்ட சொல்ல போயிட்டுருக்காரு. இவர் யார்கிட்ட சொல்லியிருக்காரு? தன்னுடைய சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருக்கிறாரு. அந்த சகோதரி ஹப்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்க யார் தங்க மனைவி. அவங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போய் இப்போ கனஸ்துஹா அலா ஹப்ஸா, நான் என் சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னேன். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிதாத அவங்க சொல்லிட்டாங்க, என் தம்பி நபர் கடவுட்டாராம் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி நினைச்சிட்டாங்க. நபிதாத அவங்க சொல்ல மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கு சாத்தராக இருந்தாங்க. நேரம் ரஜுல் அப்துல்லா பிறந்த மனிதர். அப்துல்லா இப்னு உமர் உங்க தம்பி பிறந்த மனிதர். லவ்கான யுஸல்லி மினல் லைல், அவர் இரவு பழக்கத்தை தொழுகை இன்னும் அதிகப்படுத்தலாமே, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமே, நல்ல மனிதர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னா. அப்போ கனவுல அவர் வந்து நரகத்தை பார்த்துருக்கிறாரு. ஆனால் இன்னொரு மாணவர் வந்து பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவரும் மாணவர் தானே, மலக்கு தானே, நீங்க பயப்பட வேண்டாம் சொல்லிட்டாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நரகத்துக்கு நீங்க போக மாட்டீங்கன்னு அர்த்தம் அந்த கனவுடைய விளக்கம். சரி, இப்ப பெருமாள் என்ன சொல்ல வராங்க? நீங்க பயப்பட வேண்டாம், இரவு இடத்துல அதிகப்படுத்திக்கீங்க, நரகத்தை பார்க்க சொல்லுவாங்க. அதுன்னு அர்த்தம். அது எப்படி பார்த்தாலும் நரகம் தானே, நரகத்தை பார்க்க சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வருகிறது, ஒக்கான பஹதுல்லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா. அப்துல்லா இப்னு உமர்லாவுடைய மகனார் சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தமாப்பா அதுக்கு பிறகு நபிதாரத்தை சொன்ன பிறகு தன் வாழ்நாளில் இரவிலே அவர் அதிகம் தூங்கியதே இல்லை. மிக குறைவாகத்தான் தூங்குவார், அதிகம் நடத்துவார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை சொல்றாரு. சரி, நரகத்தை பார்த்து பயந்தவர் அடுத்து சொர்க்கத்தை பார்த்தார்.
இரவு உடனே அதிகமாக நினைக்கிறேன் அல்ல அந்த பாக்கியத்தை கொடுத்தோம். உமர்கள் இவனும் சொல்றாங்க, ரதை தூக்கில் மனாமி, நான் கனவு கண்டேன். கண்ணத்தி எரி சரக்கத்தன்மை ஹரியர், என் கையிலே ஒரு பட்டாடை இருக்கின்றது. சொர்க்கத்திலே நான் அந்த பட்டாடை கையில் வச்சிருக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா அந்த பட்டாடை நான் பறந்து போகணும், போய் அந்த இடத்துக்கு அடையினேன். இப்படி சொல்றாங்க. அப்ப பெருமான செல்லமாக அன்னைக்கு செல்லமாக இந்த கவனம் சொல்லப்படுது. அப்ப மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய சகோதரி ஹப்ஸா சொல்றாங்க, இன்ன அகாக்கி ரஜுலுன் சாலிஹுன், உன்னுடைய சகோதரர் அப்துல்லா சாலிஹான மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிஃபிகேட், அவன் நல்லவர் சாலிஹானவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் யாருக்கு வரணுமோ அவங்களுக்கு வருது. எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப பெருமான கலந்து அடிச்சு புகார் வருது. சொர்க்கத்தில் பறந்து போனது, கையில் பட்டாடையோடு பறந்து போனது, விரும்பி இடத்துக்கெல்லாம் போனது. மாணவி சரணாலயத்தில் அந்த கனவுக்கு விளக்கமாக சொல்கின்ற பொழுது சிறந்த மனிதரும் சகோதரர் அப்படின்னு சொல்லி சரணாலயத்தில் சொன்னது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக இருக்கட்டும், எல்லோருமே அவங்க அந்த இரவு உள்ள அந்த தஹஜ்ஜுத் வேலையை, அந்த தொழுகையை எப்போதும் கடைபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம நோன்பு என்பது நம்ம ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளணும். நோன்புக்கு மட்டுமே இந்த வணக்கம் நம்ம நினைச்சிடக்கூடாது. தனத்துக்கு நம்ம சொல்ற பழக்கம் இருக்குல்ல, நோம்பு காலத்துல அது நோம்புக்கு மட்டும் உண்டான வணக்கம் நினைக்கக்கூடாது. தராவியை தான் நோம்புக்கான வணக்கம். பெருமான செலவாளிகள் தராவிய தொழிலை தான் நோம்புக்காக பிரத்யேகமாக அறிமுகப்படுத்துகிறது. அல்லாஹ் ரமதான் மாதத்திலே நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். நான் ரமதான் மாதத்தில் இந்த தொழுகையை சுண்ணத்தாக்கி இருக்கிறேன் என்று பெருமான செலவாக வழங்கியத்தில் சொன்னது தராவிய தொழுகை, பிரத்யேகமான தொழுகை. தஹஜ்ஜுத் என்பது எல்லா காலத்திற்கும் உண்டு. இந்த ரமதான் மாதத்திலே நாம் ஆர்வப்பட்டு தஹஜ்ஜுத் தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த பழக்கத்தை தொடர்ச்சியாக கடந்து செய்யணும். பெருமான செலவு சொல்லுவாங்க, ஹப்புல் அர்மான் இலவாக அனுபவமாக ஒரு கல்ல, அல்லாவுக்கு மிக மிக பிடித்தமான அமல், அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் எது தொடராக செய்யறமோ அதுதான், விட்டு விட்டு செய்யறதல்ல. ஒய் கல்ல, அந்த தொடர்ச்சியா செய்யற அந்த அமல் ரொம்ப கம்மியா இருந்தாலும் சரி. நிறைய அரசியல் குழு பலவரும் நினைக்கிறேன், எடுத்துப்படி 2 காலத்துல ஆரம்பிச்சு 2 நாளில் கொடுத்துருவாங்க அப்படின்னு கிடையாது. குறைஞ்சபட்சம் 2 காலத்தில் ஆரம்பிச்சு ஒரு 2 காலத்தில் கொடுங்க. பழக்கத்தை உண்டாக்குறது பயிற்சி இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு 2 காலத்து முதல்ல எவ்வளோ எழுதி தொழுது போடுவோங்க. அது தாயமாக நடக்கணும், தாயமாக தொடர்ச்சியாக நடக்கணும். அது பழக்கம் வந்துட்டா அப்புறம் 4 இருக்குங்க. அது தாயமாக தொடர்ச்சியாக நடக்கணும். அது பழக்கத்தை வந்துட்டு 6 இருக்குங்க. அது பழக்கம் வந்து 8 இருக்குங்க. ஆனால் வந்து கொஞ்சமாக செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்யும், விட்டுக்கூடாது. அகப்புல் அர்மான் இளமானி அதுவமுகாக வைத்துக்கொள்ளுங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்ம அதிகமாக ஐஷா பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய மகன் உரமாய் வாசிக்கும் முகமது அவங்க சொல்லாங்க. அவங்களோட வேலை சரிங்களா. ஆயிஷா ரலி அவங்களோட மகள். ஆயிஷா ரலி அது மனைவி, நம்ம மூலிகளுக்கு அன்னை. அவங்க காசிரிபுடு முகமது சொல்லாங்க. ஆயிஷா கிட்ட அறிவிக்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் வாழ்நாளில் எந்த அமல் செஞ்சாலும் நல்ல முடிஞ்சா விடவே மாட்டாங்க, தொடர்ச்சியாக செய்வாங்க. தொடர்ச்சியாக விடவே மாட்டாங்க. பெருமான தலைவராக ஒரு சமாதி கூப்பிட்டு சொல்றாங்க, அதுவே தோழரே, இரவில் ஒரு நாள் வணங்கி விட்டு இன்னொரு நாள் வணங்காம இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க, நீங்க டெய்லி வணங்குங்க. ஒரு நாள் வணங்க வர 2 நாள் வணங்க இருக்கிறது, அப்படி விட்டு விட்டு வணங்குறது, அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. அந்த மனிதன் மாதிரி நீங்கள் ஆகிவிடாதீர்கள். கவிதர் சொல்லுவாங்க, அந்த மனிதன் மாதிரி நீங்கள் ஆகிவிடாதீர்கள், நீங்கள் டெய்லி கரெக்டாக கடைப்பிடிங்க என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி அழைத்து சொல்கிறார். சொல்லலாம் அவர்களும் அமைத்து பதிவு உருவத்தை கொண்டு சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறந்த ஒரு சாதி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோடு மிகப்பெரிய அறிஞர். பஹர், அதுக்கு பட்ட பேர் பஹர். அதிகங்களில் புகாரில் பார்த்தீங்கன்னா பஹர் என்ன, கடல், கல்வி கடல். யார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ எங்கே எந்த மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டால் உடனுக்குடன் பதிவு வரும். ஹதீஸ் அப்படி வருவாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா ஹதீஸை திரட்டுவதற்காக வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள், குர்ஆனுக்கான விளக்கத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பஹர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு
அது போன்ற சகாபாக்களை சொல்றேன். யாரா இருந்தாலும் அவங்களுடைய மாணவர்கள் ஒருவர் தான் உருவத்தை கொண்டு சொல்லுவார். அப்ப அவங்க எவ்வளவு பெரிய அறிஞராக இருப்பாங்க. உருவத்தை கொண்டு சொல்லுவார். உருவத்தை கொண்டு சொல்லுவார் ரஹ்மத்துல்லாஹி குறித்து வரலாற்றுல பதிவாகிறது. என்ன பதிவாகிறது அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு 10 முகமாக்கள் மார்க்க சட்ட நிபுணர்கள் தாபியீன்கள் காலகட்டத்தில் நான் சொல்றேன். மதீனால உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி காலகட்டத்தில் 10 முகமாக்கள் சட்ட நிபுணர்கள் பிரபலமானவங்க. அதுல ஒருவர் உருவத்தை கொண்டு சொல்லுவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உருவத்தை கொண்டு சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யார் அறிமுகப்படுத்தியவர்கள்? அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உறவினர். எந்த வகையில் உறவினர் அப்படின்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா பின்த் அபீ பக்ர், அபூபக்கருடைய மகளார் அஸ்மா. இந்த அஸ்மா ரலியல்லாஹு இல்லையா, அவனுடைய கணவர் பேரு சுபைர். அவனுடைய கணவர் பேரு சுபைர். அப்ப ஆயிஷாவுடைய சகோதரி அஸ்மாவுக்கும் அவருடைய கணவர் சுபைர் இருவருக்கும் பிறந்தவர்கள் உருவாகும். அவன் தங்கச்சிக்குள்ள உருவத்துக்குள்ள சுபைர். சரிங்களா? தங்கச்சி இருக்கான் சாப்பிடப்பட்ட சகோதரி. ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரி உள்ளதான் யாரு? உருவத்துக்குள்ள சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த உருவத்துக்குள்ள சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு சட்ட நிபுணராக இருந்தவர்கள். ஒரு சமயம் வலீத் என்ற ஒருவர் ஆட்சியாளர் திமிஷ்கில் ஆட்சியாளர் இருக்கிறார். திமிஷ்கில் அந்த ஆட்சியாளர் இருக்கிற பொழுது ஏதோ ஒரு தேவைக்காக மதீனாவிலிருந்து புறப்பட்டு போகிறார். உருவத்துக்குள்ள சுபைர் ரஹ்மத்துல்லாஹி வலீதை சந்திப்பதற்காக, ஆட்சியாளரை சந்திப்பதற்காக. அப்படி போகின்ற பொழுது இடையில ஒரு ஊர்ல அவருடைய காலில் ஒரு புல் வருது. கிளம்பி போகும்போது அந்த காலில் அந்த புல்லுன்னா அந்த புல் இருக்கு. உருவத்துக்குள்ள சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அந்த சாதாரணமாக விட்டுட்டார். ஒரு பெரிய பாதிப்பு வராது விட்டுட்டார். அதுபடி கிளம்புறாரு திமிஷ்கில். அப்படி திமிஷ்கில் போகும்போது திமிஷ்கிலே அடைஞ்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா பாதி மிஸ்க்கு தாருன்னா இது வரை அந்த கெட்டை காலத்து பாதி சாக்கு வரைக்கும் புழு வச்சு அப்படியே அது தெரிஞ்சது. இது அந்த ஆட்சியாளர் வலீத் அவர்களிடத்துல இதை உருவத்துக்குள்ள சுபைர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அவரும் பார்க்கிறார். ஆட்சியாளர் பார்த்துட்டு என்ன இவ்வளவான காலம் அழைச்சிருக்கிற, நோயா இருக்கிற, நான் சிறந்த மருத்துவர்களை அழைத்து வருவேன், அவர் மூலமாக அவங்களுக்கு சிகிச்சை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஆட்சியாளர் என்ன பண்றாரு? திறமையான மருத்துவர்கள் அனுப்புறாரு. அந்த மருத்துவர்லாம் வராங்க, பரிசோதிக்கிறாங்க. பரிசோதிச்சு சொன்னாங்க, இதை காலை பாதி வெட்டணும் அப்படின்னா இதுக்கு மருந்து போட்டு சரி செய்ய முடியாது, இதை வெட்டி தான் ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னா அது இடுப்பு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு சொல்வதாக இருந்தால் உபமா தரப்பட்ட 2 தசத்தை பார்த்தளத்துக்கு முழு உடலும் கூட பரவ வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் இடுப்பு வரை வரலாம். அதன் தாண்டுவதாக இருந்தால் உடல் முழுவதும் இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த பாதி காலை வெட்டிட்டா முழு உடலை பாதுகாக்கலாம் நீரோடு. அது வெட்டியெல்லாம் கேட்கலாம். அன்றைய காலத்தில் நடந்த ஆபரேஷன் தாபியீன்கள் காலகட்டத்தில். அப்போ மருத்துவம் இஸ்லாமிய மருத்துவ உலகம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா துறைகளிலும் உயர்ந்தது. அது மருத்துவ துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும். அப்போ உருவத்துக்குள்ள சுபைர் ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாரு? சரி அதை எடுத்துருக்கேன்ட்டான். அந்த செய்தி செஞ்சிருக்கேன். அப்போ அந்த மருத்துவர்கள் கேட்கறாங்க, அந்த நேரத்தில் இப்போ உள்ள மாதிரி மயக்க மருந்து கிடையாது. அப்போ மது கொடுத்து அறிவை போக்கி அந்த போதையில் இருந்த அந்த நேரத்தில் மயக்கமாக இருக்கிற அந்த நேரத்தில் காலை வெட்டிடலாமா கேட்கறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம சொன்னாங்கன்னா எனது அறிவை போக்குவதற்காக ஒரு போதை வசூலை கொடுத்து நான் அந்த நிலைமையில் இருக்கின்ற பொழுது என் காலை வெட்ட போறீங்களா? லா வல்லாஹி மா குன்து அதுர்ரு அன்ன அஹதன் யஷ்ரபு ஷராபன் வ யஅகுலு ஷையன் யுதிஹிபு அக்லஹு. ஒரு மனிதன் தன் அறிவை போக்குவதற்கான ஒரு குடிபானத்தை குடிக்கலாமா? அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு மூமின் அப்படி குடிப்பதாக நான் எப்படி கருதுகிறேன்? மூமினுடைய செய்யக்கூடாது. அப்ப எனக்கு நீங்க எப்படி அதை பண்ணலாம்? ஒராக்கின் குன்து நான் புத்த பாயி, நீங்கள் என்னை
என்னுடைய உணர்வு இழந்தவராக நீங்கள் பெற வேண்டும் என்றால், என் காலை வெற்றியாக வேண்டும் என்று நீங்கள் விருப்பமாக இருந்தால், நான் தொழுகில் இருப்பது பண்ணுவேன். நான் தொழுகிறேன்னா எனக்கு உலகத்தில் எழுத இருக்கிறது. நான் தொழுகில் இருக்கிறேன்னா எனக்கு என்னையே தெரியாது. நான் தொழுகையில் இருக்கிறேன்னா என்னுடைய முழு கவனம் அல்லா மட்டும்தான். எனவே நீங்கள் காலை வெற்றித்தான் ஆக வேண்டும் என்றால் தாராளமாக, ஆனால் பகவானு தாலிக்க வானப்பித்தலாம் பதினீலா ஒசிறு தாலிக்க ஓலாம் அஸ்வருபி. நீங்க மற்ற நேரத்தில் வென்றதை நான் விரும்பல. நான் தொழுகையில முழுமையாக மூழ்கி விட்டேன். ஆனால் எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தாராளமாக என்னுடைய தொழுகையை வைத்து என் காலை நீங்கள் வெட்டி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி வரலாற்று பதிவாகிறது. அல்லாமா இப்னு கஸீர் அவர்கள் அந்த விதாயா நிகாயா என்கிற இஸ்லாமிய வரலாற்று நூலிலே 23 பேர் ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த வரலாற்றை பதிவு செய்கின்ற பொழுது அது பதிவு செய்கிறார்கள். காலை வெற்றாங்க, பாதி கால் வெட்டப்படுகிறது, கொஞ்சம் கூட அடையாது. துடிப்பாங்க, முள்ளு குத்திட்டா கந்து குத்திட்டா எவ்வளவு துடிப்போம். அறுக்கப்படுகிறது, பாதி கால் நெக்ஸ்ட் தாண்டி அறுக்கப்படுகிறது. தொழுகையில் இருக்கிறார், ஒரு உணர்வு தெரியல, முழுக்க அல்லாவுடைய பின்னலாக கேட்டாரு. கொஞ்சம் கூட உணவு அசையில வளர்க்கல. தொழுகை முடியுது, அவங்க காலை பெற்று போட்டு தீர்த்து பண்ணிட்டாங்க. தொழுகை முடியுது, முடிஞ்ச உடனே அந்த ஆட்சியாளர் வழியில் அவர் சொல்றாரு, ஆறுதல் சொல்றாரு, பாதிக்கால் போயிருக்கேன், வருத்தப்படாதீங்க, ஒரு வருத்த சொல்ற ஆறுதல் சொல்லுவாங்க. அவர் ஆறுதல் சொல்றது அவர் சொன்னாரா? எனக்கு ஏன் இருக்க ஆறுதல்? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, காலடி அஸ்ஸலாமு அலைஹி فأخذت واحدا فلكن كنت قد أخذت فقد أبقيت. يا الله உனக்கே எல்லாம் புகழ். அவர் புலம்பல, தனக்கு ஆறுதல் கிடைக்கணும்னு நினைக்கல, அல்லாஹ் புகழ்றார். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே புகழ். காலடி அஸ்ஸலாமு அலைஹி, என் உடலில் 4 பகுதிகள் இருந்தன, 2 கை 2 கால். فأخذت واحدا, அதில் ஒன்றை நீ எடுத்துக்கொண்டாய். பலகின் குந்தகன் அகழ்ந்த, நீ ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் பக்கத்து அபுகைத்த 3ஐ தந்திருக்கிறாய். நீ ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் 3ஐ தந்திருக்கிறாயே, உனக்கு தானே புகழ். அடுத்து சொல்வார், ஒயின் குந்தகன் அபுலைத்த பல காலமாக வைத்த, நீ எனக்கு கொஞ்சம் சோதனை கொடுத்தாலும் மிகப்பெரிய ஆசிரியர்கள் தந்தானே இருக்கிற. இந்த காலம் எல்லாம் தாண்டி உடம்பு ஆகிட்டாங்க. உடல் எத்தனை பாட்டு இருக்குது, எத்தனை சிசுக்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றையும் ஆகிட்டாங்க. கண்ணா இருக்கிறது, காதா இருக்கிறது, உடல் எத்தனை பாட்டு இருக்குது, அது அனைத்தையும் நல்லா கொடுத்துருக்காங்க, தூய்மையாக கொடுத்துருக்காங்க, ஆரோக்கியமா. அப்போ ஒன்றை நீ எடுத்துக்கொண்டு சோதனை கொடுத்தாலும் எனக்கு விரிவான மிகப்பெரிய ஆசியத்தை தந்திருக்கின்றாய். பொலக்கல் ஹம்து அலாமா அகர்ந்த அலாமா ஆபைத்த, நீ எடுத்துக்கொண்டாய ஒன்று, அதற்கும் உனக்கு புகழ். நீ எனக்கு மற்ற இடங்களில் ஆசியத்தை கொடுத்தாயே, அதற்கும் உனக்கு புகழ். எவ்வளவு அழகான ஒரு ஈமானது. சரி, ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, போனாலும் கால் கட்டப்பட்டுச்சு, தொழுகையில் இருந்தால் கட்டப்பட்டுச்சு, அதுக்கு நோக்கம் இல்லை. அந்த சம்பவம் முடியும் போது சொல்றாரு, இவர் என்ன செஞ்சாரு, முடிச்சுட்டு இந்த நேரத்துல மதீனாவுக்கு போகிறார். 23 பேர் வச்சுக்கலாம், போகும்போது காலோட போனாரு, திரும்ப போது ஒரு காலம் இல்லை. இப்போ வீட்டுக்கு போகிற சமயத்துல அவர் பிள்ளை ஒரு பாரு, அவர் ஒன்றாக இருக்கிறார். 23 பேர் அவர் தொடர்பில்லை. அவருடைய பிள்ளைகளுடைய பெயர் முஹம்மது. நிறைய பிள்ளை வருது, 23 பேர் கொடுத்தாங்க. அது ரொம்ப பிடித்தமான பிள்ளை முஹம்மது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குதிரை தாக்கி அந்த பிள்ளை ஒப்பாட்டாயிடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல அந்த தெய்வத்தை செயல்படுகிறார். நமக்கு பிடித்தமான பிள்ளை முகமது ஒப்பாட்டாயிட்டார், குதிரை தாக்கி ஒப்பாட்டாயிட்டார் கேள்விப்பட்டு அந்த நேரத்தில் அதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு மக்கள் வருகிறார்கள். அப்பவும் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இக்காமு சபரா, புகழ் அழைத்து கொள்வாகும். எனக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள். வாகிலா, அந்த 7 ஒன்றை இறைவாணி எடுத்துக்கொண்டார். அபுகை தத்தித்தார், 6 பிள்ளைகள் இன்னொரு வந்திருக்கிறார். உலகின் குந்தகத்தை இருக்க வைத்த ஒரு பிள்ளை எடுத்து என்னை சோதித்திருந்தாலும் பல காலமா ஆசைத்த எனக்கு நீ அதிகமாக அந்த 6 பிள்ளைகள் வணங்கித்தான் இருக்கின்றார். என் உடலில் ஒரு பகுதியை எடுத்திருந்தாலும் மற்ற பகுதிகளை கொடுத்து மிக விசாலமான ஆசியத்தை தந்ததை போல
என் பிள்ளைகளில் 7 ஒரு பிள்ளையை எடுத்து 6 பிள்ளைகளிடத்திலே தந்து விசாலமான ஒரு கொடையத்தை செய்திருக்கிறாய், எனவே புகழ் அனைத்தும் உனக்கே என்று சொன்னார்கள். 23 பேர் சொல்றார்கள். எத்தனை ஈமான்! எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை புகழுதல், அது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி, இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும். ஏனென்றால் நாம் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். சொந்தமானவன் சொந்த பொருளை எடுக்கிறான், தந்தவன் தந்ததை எடுக்கிறான். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுங்க, அல்லாஹ் பேசுறதுக்கு வேலையே இல்லை. நமக்கு உயிரை தந்து அவன் உயிரை எடுத்துக்கிறான். இந்த உயிர் நமக்கு சொந்தமா? சொந்தம் இல்லை. இந்த உடல் நமக்கு சொந்தமா? சொந்தம் இல்லை. தந்தவன் எடுத்துக்கிறான். அப்படின்னு அந்த கண்ணோட்டம் வருகின்ற பொழுது இறைவனை புகழக்கூடிய சூழல் தான் வருமே தவிர இறைவனை பற்றிய தவறான சிந்தனை வராது. இப்போ விஷயம் என்னன்னா, அவர் கால் ஊட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கால் இல்லை தானே, அந்த கால் வெட்டப்பட்ட அந்த இரவிலும் அவர் இரவு வணக்கத்தை விடவில்லை. வரலாற்று முடிவாக கால் வெட்டப்பட்ட அந்த இரவிலும் கூட அவர் தனது இரவு நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த தொழுகையை விடவில்லை. அன்றும் அவர் சொல்றார், இந்த காய்ச்சல் வந்தாலும் தலைவலி வந்தாலும் நம்ம படுத்துருவோம், அவருக்கு வரதே சந்தேகமாகிறது. அப்படின்னா இரவுல உள்ள தொழில் சுண்ணத்து. இங்க தலைவலி காய்ச்சல் மாதிரி கிடையாது. ஒருத்த கால் வெட்டப்பட்டிருக்கிறது. வெட்டப்பட்ட அந்த நிலையிலும் கூட அதே இரவிலே அது ஒரு நாள் நான் துணை விட்டுக்கிறேன் அப்படி விடலை. அந்த இரவிலும் அவர் வணங்கினார். இன்னும் சொல்லுகிறேன், அவர் ஒரு நைட்டுக்கு ருபூல் குரான் ஓதுவார். ருபூல் குரான் அப்படின்னு சொன்னா, குரான்ல 4ல் ஒரு பகுதி, மொத்தம் 30 ஜுஸு. 30 ஜுஸுல 4ல் ஒரு பகுதி எவ்வளவு வருது? 7 ஜுஸு வருதா? 7 ஜுஸு. 7 ஜுஸு ஓடி வருவோம். சரிங்களா? நம்ம ஒரு ஜுஸு ஓடி வருவதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்றோம் அந்த ஒரு மாதத்துல? கொஞ்சம் மனசு மாறியா இருக்கும். சீக்கிரம் சொல்ல முடிஞ்சதெல்லாம் நம்ம கூட மனசு வரலாம். ஆனால் நம்ம ஒரு பயிற்சி தான் இருக்கு. முன்னோர்கள் எப்படி கொடுத்துருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு ஜுஸு ஓடும் போது நம்ம மனசு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச நல்லா இருக்கும்போது அந்த உடல் ஆய்வுகளோடு தான் இருக்கும். ரொம்ப வலுவோடு இருக்கிறோம். வலுவோடு இருந்து அந்த வேலையில் கூட அந்த 10வது அந்த கலாமில் அந்த கடைசி ரக்காத்தில் அந்த வலுவோடு ஒரு சந்தோஷம் வரும். ஆமாம், சரிங்களா? அவங்க அப்படி இல்லை. 7 ஜுஸு 4 நாளைக்கு ஒரு ரூபா முடிச்சுட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு விருது. அவ்வளோ அன்றாடம் விடாமல் கடைபிடிக்கிறது ஆகும். ஒரு நாள் விடாம கடைபிடிக்கிற அவங்களுக்கு பேர் தான் விருது. பண்ண அவ்வளோ, சரிங்களா? தன்னுடைய விருதை அவர் அந்த இரவிலும் விடவில்லை, வணங்கினார். 23 பேர் சொல்லலாம் என்றால் அதுதான் நபிகளாக சொல்றாங்க, நீங்கள் இரவு வணக்கத்தை கடைபிடிங்கள். அது முன்னோர்கள் நல்லோர்கள் பழக்க வழக்கம். அதை கடைபிடிக்கலாம். மாணவிய சூழ்நிலை சொல்றாங்க. அல்லாஹ் எல்லா வகையான வணக்கங்களையும் ஆர்வத்தோடு செய்கின்ற நல்ல உள்ளத்தை எல்லாம் நமக்கு வழங்குவானாக. ஆரோக்கியத்தை எல்லாம் நமக்கு வழங்குவானாக. மௌத்து வரை அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய கல்வை, நன்றி செலுத்தக்கூடிய நாவை, இதயத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. மாணவிய சூழ்நிலை சொல்லலாம் அவர்கள் எவ்வாறு வாழவே என்று உத்தரவிட்டார்களோ எழுதினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசிவையும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களுக்கு விலகி நடக்கும் நாளவன் தர்பாகியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தடுத்து அனுபவிவானாக. வாங்க அல்லாஹ் அனைவரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி